ஒரு சில இயக்குநர்கள் தங்களுடைய படத்தை இந்த பாணியில் சொல்லலாம்னு முடிவெடுத்திருப்பாங்க. அந்த பாணியை முழுமையாக மாற்றி அமைத்த அனுபவம் உண்டா? இல்லை, இன்டர்வல் சில வாட்டி மாறி இருக்கலாம். பிகினிங் எண்டு மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இல்லை. இன்டர்வல் மாறுறதுக்கு சில வாட்டி என்னென்னா இந்த மாதிரி தான். என்னென்னா இன்டர்வல் பாயிண்ட் வந்து ஒரு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்டர்வெல்லுன்னு இந்தியன் சினிமாவில் வந்தது வந்து அது நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 கிளைமேக்ஸ் மாதிரி பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால கதை வந்து இன்டர்வல் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இன்டர்வல் ஒரு பெரிய பேங்க் கொடுத்து இன்டர்வல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கதையை திருப்பி ஒரு பெரிய கிளைமேக்ஸோடு முடிக்கிறாங்க. இதனால நிறைய படத்துக்கு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்ற காரணம் கூட இதுதான். ஏன்னா கதையாக போக முடியாது. ஏன்னா இன்டர்வல் ஏதோ பேங்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை ஒரு பெரிய விஷயத்தை வச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில வாட்டி என்னென்னா இன்டர்வல் பேங்க் பத்தலை அப்படின்னு தோணும். அதனால ஏதாவது ஒரு என்ன ஆகிடும்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஷூட்டிங் பண்ணி எடிட் பண்ண அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து 1.5 hour இருக்குது. ஸோ எதோ ஈவனாக இருக்கணுன்றதுக்கோசம் சில வாட்டி மாற்றுவாங்க தவிர, பட் பேசிக்காக ஸ்கிரிப்ட் எழுதிக்கும் போது இங்கே தான் இது மிட் பாயிண்ட்டு. ஏன்னா அதுக்குன்ட்டு ஒர்க் பண்ணி கமர்ஷியல் சினிமாவில் இன்டர்வலுக்குன்ட்டு ஒரு பெரிய ஒர்க்கே பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த படம் அங்கே தான் வந்து முடியும்.